வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திங்கள்கிழமை மாநிலத்தின் வளர்ந்து வரும் கடன் குறித்து அதிமுக கூறிய குற்றச்சாட்டுகளை மறுத்து, முந்தைய அதிமுக ஆட்சியில் கடன் வளர்ச்சி விகிதம் தற்போதைய அரசாங்கத்தை விட அதிகமாக இருந்தது என்று கூறினார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், மறைந்த அதிமுக தலைவர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த 2011 முதல் 2016 வரை கடன் 1.03 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2.11 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து கடன் வளர்ச்சி விகிதம் 108% ஆகஸ்ட் உயர்ந்தது என்றும், இது கடன் வளர்ச்சி விகிதத்தை 108% ஆக குறிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். 2016 முதல் 2021 வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கடன் மேலும் 128% அதிகரித்து 4.8 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது. கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு கடன் வளர்ச்சி விகிதம் 93% ஆக குறைந்துள்ளதாகவும், பட்ஜெட் மதிப்பீடுகளின்படி 2025 முதல் 26 வரை ஆண்டுக்குள் கடன் 9.3 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்றும் தென்னரசு வலியுறுத்தினார். தற்போதைய கடன் எண்ணிக்கையில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கடன்களும் அடங்கும் என்றும், எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தின் அடிப்படையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அவர் வாதிட்டார். கடனை முழுமையான எண்ணிக்கையாக பார்க்காமல் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் முக்கியத்துவத்தை நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழகத்தின் நிலையை எடுத்துக்காட்டுகிறார். மற்ற பொருளாதாரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவின் தேசிய கடன் 181.74 லட்சம் கோடி ரூபாயாகவும், அமெரிக்காவின் கடன் 3149 லட்சம் கோடி ரூபாயாகவும் உள்ளது என்று தென்னரசு சுட்டிக்காட்டினார். அதிக கடன் எண்ணிக்கை காரணமாக அமெரிக்க பொருளாதாரம் தமிழ்நாட்டை விட 350 மடங்கு மோசமாக உள்ளது என்று கூறுவது நியாயமற்றது என்று அவர் வாதிட்டார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும் சாத்தியக்கூறுகள் குறித்து அதிமுகவின் மூத்த தலைவரும் வேப்பனஹள்ளி எம்எல்ஏவுமான கே.பி. முனுசாமி எழுப்பிய கவலைகளுக்கு பதிலளித்த தென்னரசு நம்பிக்கையுடன் இருந்தார். மாநிலம் அதன் தற்போதைய பொருளாதார பாதையை தொடர்ந்தால் $1 டிரில்லியன் இலக்கை அடைவது சாத்தியமில்லை என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதாரத்தை புத்துயிர் பெறச் செய்வதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்ட முயற்சிகளை அமைச்சர் மேலும் பாராட்டினார். முதலமைச்சர் பொருளாதார மந்த நிலையை நீக்கி எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளார் என்றும் அவர் கூறினார். தற்போதைய விலையில் 2025 முதல் 26 வரை ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 14.5% ஆகஸ்ட் இருக்கும் என்றும், இது தேசிய வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகம் என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் மாநிலம் அதன் லட்சிய இலக்கை அடைய உதவும் என்று தென்னரசு கூறினார். இதற்கிடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கட்சிக்குள்ளுள்ள உள்பிளவுகள் குறித்த ஊகங்களுக்கு, குறிப்பாக முன்னாள் அமைச்சர் கே. செங்கோட்டையன் சமீபத்திய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது குறித்து பதிலளித்தார். இந்த வதந்திகளை பழனிசாமி நிராகரித்தார். பிளவுகளை உருவாக்க தொடர்ந்து முயற்சிகள் இருந்தபோதிலும் அதிமுக ஒற்றுமையாகவும் மீள்தன்மையுடனும் உள்ளது என்று வலியுறுத்தினார். முதலமைச்சராக இருந்ததிலிருந்து கட்சியை பிளவுபடுத்தும் முயற்சிகள் மீண்டும் மீண்டும் முறியடிக்கப்பட்டுள்ளன. அதிமுக பிளவுபடவோ பலவீனப்படுத்தவோ மாட்டாது என்பதை வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.